ஏண்டா, நீங்க செய்யற தப்போ சொன்னா நோட்டீஸ் அனுப்புவீங்களோ? நோட்டீஸ் சரி, அதையாவது உருப்படியா பண்ணியா? பேரை மாத்தி போட்டிருக்க மூதேவி. நான் பொதுவா மெயில் எல்லாம் செக் பண்ண மாட்டேன். மெயில் மட்டும் இல்ல, கால் லாக், மெசேஜ் எதுவுமே செக் பண்ண மாட்டேன். ஒரு நாள் போர் அடிக்குதுன்னு தெரியாம மெயில் போய் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இது என் கண்ணுக்கு மாட்டுச்சு. இது ஒரு லீகல் நோட்டீஸ்னு இவனுங்க சொல்லிக்கிறானுங்க. இதுல என்ன போட்டிருக்குன்னா, அவங்க ரெப்புடேஷனை நான் கெடுத்துட்டேன்னா. அப்படி என்ன ரெப்புடேஷன் அவனுங்க வச்சிருந்தானுங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னா, நீங்க நீங்க ஒரு ஸ்கேம் பத்தி வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஏதோ நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போடும்போது நீங்களும் இதை ஃபேஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டன் மெயில்லாம் வந்ததுன்னா பதறாதீங்க, படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் என்ன மூவ் பண்ணலான்னு யோசிங்க. இல்ல இது சீரியஸா உண்மையிலேயே இது ஒரு கவனிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னா நீங்க ஒரு அட்வொகேட்டை ரீச் அவுட் பண்ணுங்க. நீங்களா எதுவும் வியூ பண்ணாது. இப்போ இதே நோட்டீஸ்ல அமௌண்ட்டை நோட்டீஸ் பண்ணுங்களேன். ஒரு வகையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒருத்தன் கேட்கறான்றது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா இது ஒரு உருட்டு நோட்டீஸ், யூஸே இல்லை. அதையும் தாண்டி இது உண்மையிலேயே ஒரு லீகல் நோட்டீஸ் தான்னாலுமே இதே அமௌண்ட் நீங்க பே பண்ணி தான் ஆகணும்லாம் இல்லை. நீங்களும் இதை லீகலா மூவ் பண்ணலாம். தப்பு உங்க மேல இல்ல, நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னா கேஸே உங்களுக்கு சாதகமா மாறிடும். அவன் எவ்வளவு அமௌண்ட் கேட்டானோ அதே அமௌண்ட் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீப் த்ரெட்டனுக்கு எல்லாம் பயப்படாதீங்க. உன் பயம்தான் அவன் வெற்றி. நீ பயந்து அவனை ஜெயிக்க வச்சிடாத. சரி, இந்த நோட்டீஸ் சும்மா அப்படியே மேலோட்டமா பாருங்களேன். மேல பாத்தீங்கன்னா கரெக்டா பிரசனானு போட்டிருக்காங்க. கீழே பாருங்களேன், டியர் ஷாமா. எனக்கு எப்பவுமே என் பேர்ல ஒரு ஒரு இது இருந்திருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு, சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஷாம் நல்லா இருக்கேன். இட்ஸ் மீ ஷாம். நல்லா இருக்கு. இது மாத்துறதுலாம் பெரிய கஷ்டமே இல்லடா. சரி, நானே உனக்கு சொல்லி தரேன். ஹவு டு உல்டிஃபை ப்ரொஃபஷனலி நான் சொல்லி தரேன்டா உனக்கு. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள மார்க் ஷீட்ல மார்க்கை மாத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அந்த புள்ளைய தலையிலேயே ஒரு குட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆனா அதெல்லாம் தப்பு. நீங்களும் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது. சரியா? இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இல்ல என் பேரை மட்டும் போட்டாதீங்க. சரி, இப்போ இதுக்கு வருவோம். ஏதாவது ஒரு பிடிஎஃப் எடிட்டர்ல உங்க ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் கேன்வா யூஸ் பண்றேன். ஃபைல் அப்லோட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சஜஷன் தான். இதே மாதிரி ஜாயினிங்க்குன்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குங்களா, இத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட். என்னடா இது ஒரு அலைன்மெண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல, நீ என்ன பண்ணிக்கோங்க, நானே உனக்கு இதெல்லாம் பண்ணி தரேன். அந்த உருட்டு ஃபார்ம் கூட இதை விட பெட்டரா பண்ணி தரேன். நான் நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ் அட்டாக் பண்ணியிருக்கேன். எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கதறதோட ஓடிடுவானுங்க. ஆனா இவன் மட்டும்தான் உருட்டு நோட்டீஸை கொண்டு வந்தான். அதையாவது உருப்படியா பண்ணானா அதுவும் இல்லை. ஸோ எம்எல்எம் பத்தி நான் நிறைய பேசிட்டேன். நீங்க பார்க்கலன்னா லிங்க் தர, அதை பாருங்க. ஸோ பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருத்தவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, அது காசா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். ஒருத்தங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அதை காப்பாத்துங்க. ஏன்னா இந்த காலத்துல நம்பிக்கை வைக்கிறவங்க கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு, நம்பிக்கையை காப்பாத்துறவங்க கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு. ஸோ நம்பிக்கைன்றது இப்பெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு மெட்டீரியல் ஆயிடுச்சு. அது யாராவது உங்ககிட்ட இப்படி கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இல்ல நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், பொய் சொல்லிட்டு பொய்யான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பேன்னா அது இப்பதான் நல்லா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல உங்க வாழ்க்கையே நரகமாயிடும். உங்க வாழ்க்கைன்றது நீங்க மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சோ யாராவது நம்பிக்கை வச்சா அதை காப்பாத்துங்க. நம்பிக்கை வைக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா நம்பிக்கையை காப்பாத்துங்க.
நம்பிக்கையை வைக்கிற இடம், நிக்க வச்சா காப்பாத்துங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா.